இவனுக்கு கீபோர்ட் சொல்லி தர மாட்டேன் தான் ரிஜெக்ட் பண்ணாங்க. கீபோர்ட்லாம் உடச்சிட போகிறான், வேண்டாம், கொஞ்சம் டைம் ஆகட்டும். ஆக்சுவலாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் டிசப்பாயின்மெண்ட்னா அதான் ஃபஸ்ட்டு டிசப்பாயின்மெண்ட் நாங்கள் ஃபேஸ் பண்ணது. ஸ்ட்ரகிள்ஸ் இல்லை மேம். ஸ்பெஷல் நீங்கள் அவனுங்க விட்டிங்கன்னா வீடு ஃபுல்லாக போவான், அவனே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவான். ஸோ மெயினாக வந்து எங்களுக்கு லாக்டவுனில் டாக்டர் அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த 3rd month ரெகனைஸ் பண்ணோம் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு. திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் ஒரு ஹிட்டான பாட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு பிச் பார்ப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நாம பார்க்க வந்திருக்க குட்டி மேஸ்ட்ரோ எல்லா பாட்டுலேயுமே ஸ்வரம் கண்டுபிடிப்பாரு, எல்லா விஷயத்துலேயும் ஸ்வரம் கண்டுபிடிப்பாரு. ஆமாம், நம்ம வந்து திவ்னநேத்ரனை தான் இன்னைக்கு இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். வந்த நேரத்துலேருந்தே ரொம்ப எனர்ஜியாக இருக்காரு. என்ன பாட்டுக்கு மியூசிக் போட சொன்னாலும் போடுறாரு. இந்த ஆர்வம் எங்கேருந்து வந்துச்சு? முதல்ல எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு? லாஸ்ட் இயர் ஏப்ரல் என் பொண்ணுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஹாப்பி பர்த்டே வாசிக்க ஆரம்பித்தான். ஸோ அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு இவனை கீபோர்டில் லாஸ்ட் ஆகஸ்ட்டில் போட்டோம். ஸோ ஒரு 8 months, ஆல்மோஸ்ட் 1 year ஆகப்போகுது இப்போ. ஸோ அதுக்கப்புறம் பியானோ கற்றுக்கிட்டான். இப்போ மெதுவாக அப்படியே அந்த ஜேர்னி போயிட்டுருக்கு. பிறந்தப்போ பாங்கோஸ் வாசிப்போம். ஒரு 8 monthsல நாங்கள் வாங்கி கொடுத்தோம். சும்மா டேப் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அப்படி தான் இவனோட மியூசிக் ஜேர்னிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. பியானோ கீபோர்டுங்கிறது இப்போ லாஸ்ட் ஆகஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இல்லை, பாங்கோஸ் வாசிக்கும் போதே இவருக்குள்ள ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காரு அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தோணுச்சா? இருந்துச்சு. அவன் வந்து ரிதம் கூட வாசிப்பான். சில பழைய பாட்டெலாம் கேட்டு ரிதமோட வாசிச்சுட்டு இருப்பான். எம்எஸ்வி சார்லாம் அந்த பாங்கோஸ் சில பாட்டுலாம். பட் எங்களுக்கு அது வந்து அவன் அதை தான் வாசிக்கிறாங்க தெரியாது. அதுக்கப்புறம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகும்போது தான் மிருதங்கம் சேர்த்து விட்டோம் ஒரு சார்க்கு, முருகன் ஒரு சார்கிட்ட. கொஞ்ச நாள் வாசிச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் மிருதங்கம் நடுவில் ஸ்டாப் ஆச்சு. அப்புறம் வோக்கல் ஆரம்பித்தேன், கர்நாடிக் மியூசிக். ஆனந்தி மேம்னு அவங்கள்ட்ட தான் இப்போ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். மிருதங்கம் வந்து டிவிஜி சார் அகாடமியில் ஸ்டார்ட் பண்ணி வாசிக்க ஆரம்பித்தான். ஸோ இவங்களுக்கு முன்னாடி சசிதரன் ஒரு சார் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார். அவருக்கும் ஒரு ஹெல்த் கண்டிஷனால கண்டினியூ பண்ண முடியல. இப்போது வந்து மிருதங்கம் வந்து பிரவீன் சார்கிட்டையும், கீபோர்டு வந்து சாமுவேல் மார்க்கல்னு ஒரு சார்கிட்டையும், பியானோ வந்து மணிகண்டன் ஒரு சார்கிட்டையும் கற்றுக்கிறான். டெய்லி நிறைய கிளாஸஸ் போயிட்டு இருக்காரா? டெய்லியில் அவனுக்கு வந்து ரொட்டீன் கிளாஸஸ் இருக்கும். லைக் மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே ஒரு செட் ஆஃப் கிளாஸஸும், டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே, சண்டே ஒரு செட் ஆஃப் கிளாஸஸ் அந்த மாதிரி போகும். நார்மல் கிட்ஸ்னாலே வீட்டில் வச்சு ரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அவன் இவ்வளோ ஸ்பெஷல் சைல்டாக இருந்தும் நீங்கள் எப்போவாது அதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க? ஸ்ட்ரகிள்ஸ் இல்லை மேம். ஸ்பெஷல் நீங்கள் அவனுங்க விட்டிங்கன்னா வீடு ஃபுல்லாக போவான், அவனே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவான். ஸோ ஸ்பெஷல் கிட்னு நாங்கள்லாம் பார்த்ததில்லை. அவன் இல் பி லைக் அ நார்மல் கிட் தான் வீட்டுக்குள்ளே. அண்ட் அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு பாட்டு கேட்டப்போ இது யாருன்னு கேட்டு உங்கள்கிட்ட கேட்டிருப்பாள் இந்த மியூசிக், அந்த மாதிரி அவனுக்கு அறிமுகமான மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் தான் ஃபஸ்ட்டு. அவன் ஃபஸ்ட்டு கேட்ட பாட்டு வந்து முன்தினம் பார்த்தேன் கேட்டான். ஓகே, அதுலேருந்து தான் அது ஆரம்பிச்சது. அதுதான் ஆரம்பித்தான். அப்படியே மெதுவாக வாசிக்க ஆரம்பித்தான். அவனுக்கு ஜிவி பிரகாஷ் சாரோட அந்த தாண்டவம் தீம் மியூசிக்கும் பிடிக்கும். அதுவும் வாசிப்பான், அதுவும் பிடிச்சிருந்தது. ஸோ இதெல்லாம் தான் அவனுக்கு ஸ்டார்ட் பண்ணுது. பாட்டுன்னு கேட்டது அவர் தான், தீம் மியூசிக்னு கேட்டது ஜிவி பிரகாஷ் சார். பாட்டுன்னு ஆரம்பிச்சது ஹாரிஸ். இப்போ ரீசெண்டாக சாரை கூட மீட் பண்ணியிருந்தாங்க. பர்த்டேக்கு நாங்கள் போயிருந்தோம். அவங்க பர்த்டே அவனுக்கு தெரிஞ்சதா அது ஹாரிஸ் ஜெயராஜ் எந்த அளவுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணான்? அவன் ஹாப்பி. அவன் வந்தவொடனே கை பிடிச்சி அவர் தூக்கிட்டாரு. நாங்கள் எதிர்பார்க்கல. தூக்கிட்டு அவர்கிட்ட பேசினான். பர்த்டேக்கு வந்திருக்கோம். ஐ வாஸ் வெரி டவுன் டு, நல்லா ஃப்ரெண்ட்லியாக அவன்கிட்ட பேசி அவனை விஷ் பண்ணி அனுப்பிச்சாரு. திவ்னநேத்ரன் பற்றி நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். அவரோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களோட வாழ்க்கையில்? அவனுக்கு ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக். அவன் பிறந்தது வந்து ஜனவரி 2020. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சர்ஜரி பண்ணோம் ஏப்ரலில். ஐ மீன் கோவிட்ல தான் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் க்ரௌட் ஃபண்டிங் பண்ணி தான் நாங்கள் சர்ஜரி பண்ணோம். ஓகே. சர்ஜரி பண்ணிவிட்டு போகும்போதே சொல்லிட்டாங்க லைக் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வந்ததுக்கப்புறம் வி வில் பி திங்கிங் என்ன அடுத்தது அவனுக்கு என்ன பண்ண முடியும் பண்ணப்போ அவனுக்கு வந்து பிரெயின் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அப்புறம் தெரப்பீஸ் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ அப்படி தான் இவனோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அவனுக்கு வந்து நிறைய தெரப்பீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஆக்குபேஷனல் தெரப்பி, அப்புறம் விஷன் தெரப்பி, டாக்டைல் தெரப்பி எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அவனுக்கு ஒன்று அவனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். பண்ண அவனோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறையா தெரிஞ்சுது. டாக்டர் சாய் சுசிரான்னு சொல்லிட்டு அவங்க தான் அவனோட டெவலப்மெண்ட் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தெரப்பீஸ் வந்து எல்லாமே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. போதும், ஹீ இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ அப்போ தான் மியூசிக்குள்ள வர ஆரம்பித்தான். ஐ மீன் முன்னாடி வாசிப்பான், பட் ஃபுல் ஃப்ளஜ்டாக நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது அந்த டைமில் தான். வீட்டில் யார் கூட ரொம்ப க்ளோஸ் ஆவேன்? அம்மா கூடயா, அப்பா கூட, இல்லை அக்கா ஒருத்தங்க அவங்க கூட தான் க்ளோஸ்? ரெண்டு பேருக்குள்ள பாண்ட் எப்படி இருக்கும்? ஐ மீன் அவங்க நார்மலாக இருக்காங்க, ஈவன் அவங்களால ஹேண்டில் பண்ண விளையாடுவான். அவங்களோட கிரிக்கெட் ஆடுவான். அவன் நீங்கள் வீடியோஸ் பார்த்துருக்கலாம், கிரிக்கெட் ஆடுவான், எல்லாமே அவங்க விளையாடுவான். லைக் இது நான் எப்படி சொல்கிறேன்னா, இட்ஸ் லைக் அ நார்மல் ஸ்பெஷல்லாம் கிடையாது. இட்ஸ் லைக் எவ்ரி திங் இஸ் நார்மல் தான். இங்கே என்ன இல்லை, எங்கே போனாலுமே நீங்கள் அக்கா தம்பின்னு இருந்தீங்கன்னா, இஃப் சம்மன் ஹேஸ் அ டிஸார்டர் அப்படின்னா லைக்
ஒரு டிசபிலிட்டினா தே வில் பி நார்மல் கிட்ஸ். வெளியில வரும்போது பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ இவங்க வந்து தே ஆர் சேம், பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட்னால தே வாட்ச் தம் டிஃப்ரெண்ட்லி. அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் தே போத் ப்ளே கிரிக்கெட், ஃபுட்பால் ஆடுவாங்க. இங்கே ஃபுல்லாக இந்த இடத்துல அவங்க தான் விளையாடிட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் நிறைய இடங்கள்ல பியானோ வாசிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் நிறைய பிரபலங்கள் அவங்கள லைக் பண்றாங்க, ஃபாலோ பண்றாங்க. ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் ஏதாவது இருக்கா? இது அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம், இங்க போறதுக்கு அவருக்கு ரொம்ப விருப்பப்படுவாரு, அந்த இடத்துல வாசிக்கிறதுக்கு ரொம்ப இஷ்டம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? வந்து ஃபீனிக்ஸ் மால்ல வாசிச்சது தான் அவனுக்கு இப்போ வரைக்கும் பிடிக்கும். ஏன்னா கோரஸா பாடினாங்க எல்லாரும் சேர்ந்து. ஓகே. ஸோ அங்கே தான் அவன் இன்னும் இது பண்ணுறான். இவன் 2 பேண்ட்ல இவனுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் பத்மா மேம் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ்னு சொல்லி அவங்க ராஜ்னு ஒருத்தர், இவங்கெல்லாம் வந்து இவனை கூப்பிட்டு சான்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சிங்கிள் லாங்குவேஜ் சென்னையில் சித்தார்த்தன் ஒருத்தர் கொடுத்தாரு. ஸோ இவங்க தான் இவனுக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஷோஸ்க்கு வந்து சென்னையில் எங்கே நடந்தாலும் எங்களுக்கு எங்கெல்லாம் போக முடியுமோ நாங்களே கேட்போம். இங்கே எங்களுக்கு முடியும் வர முடியும்னா அங்கே போயிடுவோம் நாங்கள். எங்கேயாச்சும் ரியாலிட்டி ஷோஸ்ல கூப்பிட்டுருக்காங்களா? வாய்ப்பு கொடுக்குறோம் இல்லை வந்து? வந்தது. பட் ஆனால் இவன் ரொம்ப சின்ன குழந்தை. 6 இயர்ஸ் ஆச்சு. பட் ஜூனியர்ஸ்க்குன்னு இருக்கும்ல, ஜூனியர் கேட்டகரிக்குமே 6 இயர்ஸ் ரொம்ப கம்மி. 10 இயர்ஸ் தான் மினிமம் நீங்க உள்ள போனா நல்லா இருக்கும். ஓகே. 6 இயர்ஸ் இன்னும் பாடலாம் ஆரம்பிக்கல, இப்பதான் இருக்கான். ஸோ நல்லா இது பண்ணோம்னா நாங்க ரெடி பண்ணி கூட்டிட்டு வரோம்னு சொல்லியிருக்கோம். வோக்கல் கத்துக்கிறாங்களா? ஏதாவது பாட சொல்லுங்களேன். என்ன சாங் பாடலாம்? சினிமா பாட்டு ஏதாவது பாடலாமா? ஸ்டார்ட். சின்ன சின்ன ஆசை ஆசை, திருட்டிருக்கு ஆசை ஆசை, முத்து முத்து ஆசை ஆசை, முடிதீர்த்த ஆசை, வெண்ணிலாய் தொத்து ஊட்டமிட ஆசை, எண்ணிட பூமியை சுத்தி வர ஆசை, சின்ன சின்ன ஆசை, சிறுக்கடுக்கு ஆசை, முத்து முத்து ஆசை, முடிதீர்த்த ஆசை, மல்லிகை பூவாய் மாறிவிட ஆசை, தென்னலே கண்டு ஆட்டிவிட ஆசை, எங்குகள் எல்லாம் விட்டுவிட ஆசை, சொங்குகள் எல்லாம் துத்துவிட ஆசை, காக்குதட உலகை கட்டிவிட ஆசை, சின்ன சின்ன ஆசை ஆசை, சிறுகடுகு ஆசை, சேர்த்து வயலாடி நாட்டடர ஆசை, மீன் பிடித்து மீதும் ஆட்டு நட ஆசை, மாலையில குஞ்சும் முடித்துக்குள்ள ஆசை, தோழி நடுக்கு நாளும் படுத்துக்குள்ள ஆசை, சித்திரமே மீ சேர்க்கத ஆசை, சின்ன சின்ன ஆசை ஆசை, சிறுகடுக்கு ஆசை. அவ்வளவுதான் ஃபினிஷ் ஷாப்பிங். அழகா பாடுறீங்க. இப்பதான் கத்துக்கிறான். ஸோ அவனுக்கு இன்னும் அந்த வாய்ஸ் மாடுலேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இதனால தான் நாங்கள் சூப்பராக இருந்தது. ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு தான் நாங்கள் பிளான் பண்ணுறோம் ஷோஸ்க்கு. என்ன நல்லா பாட ஆரம்பிச்சதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகலாம். இந்த ஜென்ரேஷனில் குழந்தைங்க மொபைல் அடிக்டாக இருக்கிறத தாண்டி பேரண்ட்ஸுமே அவங்களோட ஒர்க் டைட்டாக போகிறதுனால குழந்தைங்கள அதிலே விட்டுடுறாங்க, அவங்களோட வேலை குறையணும்னு. இந்த ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க குழந்தைங்கள ரைஸ் பண்ணுறதை பற்றி? சொல்கிறதுலாம் ஒன்றும் இல்லை மேம், இது யூஸ்வலாக பண்ணுறது தான். அவங்க குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க போதும். எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் வந்து வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு வந்து அவளோடையும் ஸ்பெண்ட் பண்ணுவேன், இவனோடய ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கு அவளுக்கு கிளாஸஸ் இருந்தால் கிளாஸஸ் கூட போயிடுவேன், மேட்சஸ் இருந்தால் மேட்சஸ் போவேன். மற்ற டைம் இவங்க கூட இருக்கும்போது இவனுக்கு ஷோஸ் இருந்தால் இவங்க கூட ஷோஸ் போவேன். ஸோ எனக்கு எந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கும் இவனுக்கு கூட்டிகிட்டு போக முடியுமோ அந்த டைமில். இப்போ நான் இல்லைனா கிளாஸஸ் அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. இவனோட மொத்த கிளாஸஸும் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க, அவளோட மொத்த கிளாஸஸும் நான் பார்த்துக்கிறேன். ஸோ ஈவெண்ட்ஸு மேட்சஸ்னு வரும்போது ஈவெண்ட்ஸ்க்கு நான் போவேன், மேட்சஸ்க்கு நான் போகிறேன்னா அவங்க போவாங்க, மாறி மாறி போவோம். இப்போ இவங்களை நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க பிரபலங்கள்லேருந்து எல்லாருமே. யாராவது ஏதாவது ஒரு இடத்துல ரிஜெக்ஷன் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? ஸோ இவனுக்கு கீபோர்ட் சொல்லி தர மட்டும் தான் ரிஜெக்ட் பண்ணாங்க. கீபோர்ட்லாம் உடச்சிட போகிறான், வேண்டாம் கொஞ்சம் டைம் ஆகட்டும். நாங்களே சொன்னோம் நாங்கள் என்ன கீபோர்டுனாலும் வாங்கி தரோம், நீங்கள் இல்லை சார் அது டைம் ஆகும் வாசிக்கிறோங்க. யார் ரிஜெக்ட் பண்ணாங்களோ வித்தின் 2 months அவங்களே அப்ரிஷியேட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்துட்டு இல்லை எங்களோட தப்பு தானே தே பிலீவ். ஸோ அதனால எங்களுக்கு அதை பற்றி எதுவும் இல்லை. இப்போ இவங்களுக்கு கிளாஸ் இருக்கிற டீச்சர்ஸ் கூட இவங்களோட பாண்ட் எப்படி இருக்கு? ரொம்ப ஹாப்பியாக அதை கற்றுக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருப்பான் அவர் கூட. அவர்கிட்ட மட்டும் தான் பயப்படுவான் சார். அவர் பேர் சொன்னால் வந்துடுவான். அப்பா சரி உன்னோட சார் பேர் சொல்லு. சாம்வேல் சார். ஸோ அவர்கிட்ட மட்டும்தான் ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கான், இன்ட்ரெஸ்டடாக அவர் சொல்ல கற்றுப்பான். ஏன்னா அவர் ஸ்பெஷல் எஜுகேட்டர் தான், நிறைய ஸ்பெஷல் கிட்ஸ் தான் எடுக்கிறாரு. ஸோ அவர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாரு. இல்லை நான் சார் பற்றி தான் சொல்லுவேன், உன்னை பற்றி தான் சொல்கிறேன். ஸோ அவர் தான் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அவர் தான் எனக்கு பியானோக்கும் சஜஸ்ட் பண்ணார், பியானோ போயிடுங்க இவனுக்கு பிச் பர்ஃபெக்ட் இருக்குது. ஸோ பியானோ போனால் 125 கீஸ் வாசிச்சிருவான். இப்போ வாசிக்கிறான், பெரிய கிராண்ட் பியானோ ஃபுல்லாகவே வாசிக்கிறான் அங்கே மியூசிக்கலில். ஸோ மணிகண்டன் சாரும் உனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு இப்போ பியானோ.
இப்போ வீட்டை தாண்டி வெளியில யார் கூடயாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸா இருப்பாங்களா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ் உன் ஃப்ரெண்ட்ஸ் பேர் சொல்லு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் யார் ஃப்ரெண்டு உன் ஃப்ரெண்டு? நானி. சத்தமா சொல்லு. நீ எத்தனை பேர் நீ ஃப்ரெண்ட்? சொல்லு. ரெண்டு பேர் சொல்லு. நானி தன்கயல். நவனீத் அண்ட் கயல். நவனீத் இவங்க கூட நவனீத்தோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, ஓகே. கயல் இவனோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. அவங்க ரெண்டு பேரும் தான் இவங்களோட ரெண்டு பேரும் பக்கத்துல தான் இருக்காங்க. இப்போ அக்காவை தாண்டி யார் கூடயாச்சும் க்ளோஸ் ஆகணும்னா அவங்க ரெண்டு நவனீத் கூட பேசுவான் நிறைய. ஓ ஓகே ஓகே. நவனீத் இவங்க மாதிரி ஸ்பெஷல் சைல்டா? இல்ல நார்மல் கிட்ட. எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க? இவன் இப்போ ஸ்கூல் மாறிட்டான். கார்டனியான்னு சொல்லிட்டு ஈசிஆர்ல போட்டிருக்கோம். ஓகே. இதுக்கு முன்னாடி ஏபிஎல் குளோபல்ல படிச்சிட்டு இருந்தான். நல்லா படிப்பாங்களா? மேக்ஸ் போடும். மேக்ஸ் பிடிக்கும். அது உங்களுக்கு ஏதாச்சும் ஆசை இருக்கா இந்த குறிப்பிட்ட ஃபீல்ட்ல இவங்களை மெருகேத்தி கொண்டு வரணும், இந்த ஃபீல்டுக்கு அனுப்பணும் அந்த மாதிரி? அப்படிலாம் எதுவும் இல்லை. அவனோட டெசிஷன் தான். இப்போ மியூசிக் பிடிச்சிருக்கு போறான். ஃபியூச்சர்ல மேக்ஸ் பிடிச்சி மேக்ஸ் போனா போகும். இல்ல வேற எது வேணும் மேக்ஸ் பண்ணுவோம். மேக்ஸ் சம் சொல்லுமா. ஸோ அவனுக்கு எது பிடிச்சிருக்கோ அவ்வளவுதான் நாங்கள் பண்றோம். ஃபியூச்சரும் அவன் என்ன டிசைட் அவனோட பண்ணணும். decision. கத்த ஒரு ஆர்ட் பேசுங்க. சரி பேசு. சொல்லு. என்ன சொல்ல போற கேளு அவங்கள்ட்ட. நீங்க மேக்ஸ் ஏதாவது அடிஷன் சொல்லுங்க. ஒரு 2 digits you can do. இப்போ மேக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அவனுக்கு? ஓகே. நீங்களே கேளுங்க. சும்மா ஒரு 2 digits நம்பர் சொல்லுங்க அவன் சொல்லுவான். 11 + 12 எவ்வளோ? 70, 80, 90, 22, 23 அவ்வளவு. 11 + 12 23. ஸோ மென்டல் மேக்ஸ். ஓகே. ஸோ இப்போ கொஞ்சம் வாயில சொல்றான். சில சமயம் வந்து he'll do in இன்டர்னலா பண்ணிட்டு சொல்லுவான். ஸோ டேபிள் சொல்லுவான், சப்ட்ராக்ஷன்ஸ் பண்ணுவான். 90 + நீனே சொல்லு. 91. நேத்து ஓகே போதும். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் கிரேட் போகிறதுனால லைக் இதெல்லாம் வந்து அவன் ஒரு 6 months அவனாவே அவங்களோட ப்ராக்டிஸ் பண்ணுவான். ஸோ அப்புறம் இவனுக்கு எவாலுவேஷன் போன இடத்துலையும் they said his IQ is too good. ஸோ அவனுக்கு தேவை he needs a special education. பட் எங்களுக்கு கரண்ட் ஸ்கூலில் அது கிடைக்கல, அதனால வெளியில் வந்துட்டோம். இப்போ அந்த ஸ்கூல்ல அந்த ஸ்கூல்ல வந்து they don't have a support. இவனுக்காக வந்து ஒரு குழந்தைக்கு நம்மளால சப்போர்ட் பெருசா பண்ண முடியாது. இப்போ ஒரு விஷுவலி சேலஞ்சஸ் ஸ்கூல், பிளைண்ட் ஸ்கூல் நிறைய பண்ணலாம். இவன் ஒருத்தருக்கு they put efforts for 3 years. அதுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும் நிறையா. இதுக்கு மேலே நாங்களும் எதிர்பார்க்க முடியாது. ஒரு குழந்தைக்கு அவங்களோட எஃபர்ட்ஸ் வந்து ஜாஸ்தி. ஸோ அதனால we thought லைக் இவனுக்கு எங்கே பெஸ்ட்டாக இருக்கோ அங்கே மாறிக்கலாம். பொதுவாக அம்மா தான் வீட்டில் குழந்தைங்க கூட ரொம்பவே க்ளோஸாக இருப்பாங்க. இவ்வளோ இந்த 6 yearsல நீங்கள் அவர்கிட்ட என்னென்ன மாதிரியான விஷயங்களை வாட்ச் பண்ணியிருக்கீங்க? கொஞ்சம் ஸ்பெஷலாக இல்லை நீங்களே அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிற மாதிரி ஏதாச்சும் வாட்ச் பண்ணியிருக்கீங்களா? அவன் வந்து தமிழ் வேர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் வேர்ட் கேட்பான். ஓகே. ஸோ இப்போ இது போதும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு இங்கிலீஷில் என்னன்னு கேட்பான். இது எடுத்துகிட்டு வா அப்படின்னா இங்கிலீஷில் என்னன்னு கேட்பான். அதை எல்லாமே ஞாபகம் வச்சுப்பான். எப்போமாவது ஒரு சுச்சுவேஷனில் அவனுக்கு போதும் அப்படின்னா அம்மா தட்ஸ் எனஃப், அப்பா அந்த இடத்துல அதை யூஸ் பண்ணுவான். ஸோ எல்லா இங்கிலீஷ் வேர்டுக்கும் தமிழ் வேர்டு கேட்பான். அதை அவன்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிறது. அதாவது தெரியலங்கிறது அவன் வாயிலேருந்து மோஸ்ட்லி வராது. எது சொல்லி கொடுத்தாலும் லேர்ன் பண்ணிப்பான். இது வரல அது வரல அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஸோ வாக்கிங்குமே அவன் டைரக்ஷன் சொல்லிட்டோன்னா அவனா வாக் பண்ணிப்பான். ஓகே. ஸோ மேக்ஸ் அவன்கிட்ட நிறைய நான் அவனுக்காக நிறைய கற்றுனேன். எப்படி சொல்லிக் கொடுக்கணும், எப்படி அவனுக்கு சொல்லிக் கொடுத்தா புரியும். நம்ம நார்மல் கிட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் அவனுக்கு சொல்லிக் கொடுப்பேன். பட் அவனுக்கு டச் பண்ணி ஃபீல் பண்ணி சொல்லிக் கொடுத்தா இன்னும் அவனுக்கு நல்லா புரியுங்கிற மாதிரி அதை மாதிரி இது. ஸோ மற்றபடி அவனுக்கு எப்படிலாம் சொல்லிக் கொடுக்கணுங்கிறத நான் நிறைய லேர்ன் பண்ணி அவனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் கற்றுக்கிறேன். கோவிட் பேண்டமிக் டைம்ல தான் அவங்களுக்கு அப்படி இருந்தது தெரிய வந்திருக்கு. என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க அந்த டைம்ல? ஏன்னா லாக்டவுன் இருந்துச்சு, பெரிய ஃபினான்ஷியலாகவும் ரொம்ப டவுன் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கும், ஒர்க் எதுவும் போக முடியாதனால. என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? ஸோ அப்போ வந்து நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம், அவங்களும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை இருக்கோம். ஸோ மெயினாக வந்து எங்களுக்கு லாக்டவுன்லனால டாக்டர் அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த 3rd month ரெகனைஸ் பண்ணோம் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டோம். போய் பார்க்கறது எங்களோட லைஃப், எல்லாரோட லைஃபையும் ரிஸ்க் எடுத்து தான் பார்த்தோம். எங்கள் வீட்லேயும் மதர்-இன்-லா ஃபாதர்-இன்-லா போயிருந்தாங்க. ஸோ அவங்களோட உயிரை கூட அவங்க வந்து பரவாயில்ல நீங்கள் போயிட்டு வாங்க இன்கேஸ், ஏன்னா அவங்க வந்து ரொம்பவே ஏஜ்டு பர்சன், எங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் கிடையாது, இதனால நாங்கள் போகணும் அப்படின்னா அதுதான் இதுனா எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் போயிட்டு வாங்க, அவன் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ அந்த சமயத்தில் அவங்களோட லைஃபையும் ரிஸ்க் வச்சு தான் நாங்கள் வெளியில் போயிட்டு வந்தது. ஸோ நாங்கள் போயிட்டு வந்தப்போ ஃபுல்லாகவே எங்களோட பொண்ணை அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஃபாதர்-இன்-லா மதர்-இன்-லா அவங்க தான் பார்த்துட்டாங்க. ஸோ நவ் மதர்-இன்-லா இல்லை, ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் இறந்து போயிட்டாங்க. ஸோ ஃபாதர்-இன்-லா, ஸோ அவங்களுக்குமே 87 ஏஜ் 84 ஏஜ். ஸோ அவங்களும் வயசானவங்க தான். பட் அவங்க தான் ஃபுல்லாகவே அவங்க அந்த குழந்தை பார்த்துருந்தது, குழந்தை இவனை கூட்டிகிட்டு போகும்போது டாக்டர் அப்பாயின்மெண்ட் கிடைச்சும் நாங்கள் உள்ளே போய் அவனோட ரைட் ஐ அப்போ ஃபுல்லாக போயிடுச்சுன்னு சொல்லி ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு 3rd monthலேயே ரைட் ஐ ஃபுல்லாக போயிடுச்சுன்னு டெஸ்ட் பண்ணி சொல்லிட்டாங்களா? ஆமாம், ஆக்சுவலாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இல்லை எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கூப்பிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் டிசப்பாயின்மெண்ட்னா அதான் ஃபஸ்ட்டு டிசப்பாயின்மெண்ட் நாங்கள் ஃபேஸ் பண்ணது.
அதுக்கப்புறமா அந்த டாக்டர் தான் நீங்கள் வந்து இங்கே வந்து இந்தியாவில் எப்படி ரூல்ஸ்னா ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் ஃபுல்லாக ஆனால் தான் ஆப்ரேட் பண்ணுவோம், இல்லைன்னா ஆப்ரேட் பண்ண மாட்டோங்கிறது ஆஸ் பர் இந்தியன் இது பிரகாரம். பட் வெளிநாட்டுலலாம் அப்படி கிடையாது. லைட்டாக ரெட்டினா புல்லானா கூட அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து அந்த ரூல் இல்லாததுனால நாங்கள் வெளிநாட்டில் வில்சை ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே அரவிந்த் தான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக ஃபோன் பண்ணி ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே கேட்டு ஃபுல்லாக அரவிந்த் தான் ஃபுல்லாகவே பார்த்துட்டுது. ஸோ ஃபண்ட் தான் ரைஸ் பண்ணோம். நாங்கள் வந்து ஃபுல்லாக ஃபண்ட் ரைஸ் பண்ணி தான் அவனுக்கு வந்து இது பண்ணோம். ஏன்னா ஃபினான்ஷியலாக டக்குன்னு நீங்கள் வந்து ஒரு 40 lakhs 50 lakhsனா எங்கள்கிட்ட அந்த உங்களோட ஆப்ரேஷனுக்கு 40 lakhs ஆயிருக்கு. ஆமாம். ஒருத்தர்லாம் வந்து he paid 50 rupees and he said என்னால் இவ்வளோ தான் முடியும். எங்களுக்கு அது பெரிய விஷயம். கோவிட்ல அவங்கவுங்களுக்கு வேலையே அவங்க வந்து இவ்வளோ தூரம் கொடுத்ததே பெரிய விஷயம். பட் அந்த குழந்தைக்காக வந்து அந்த 50 rupees ரொம்ப பெரிய விஷயம் இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் தேங்க்ஸ் சொல்லணும். இல்லாதவங்க கொடுத்தாங்க. என்னோட இன்னொரு ஃப்ரெண்டெல்லாம் வந்து லிட்டரலாக அவங்கள்ட்ட அக்கௌண்ட்டில் காசே கிடையாது, ஃபுல்லாகவே கொடுத்தாங்க. நீங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் இது பாருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. ஃபண்ட் ரைஸ் பண்ணும்போது அத்தனை பேருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் வெளியிலேருந்து வந்ததுக்கு நிறையா என்னோட ஆஃபீஸ் கொலீக்ஸ் இவங்க ஆஃபீஸ் மூலமாகவும் நிறையா தே ஹெல்ப். ஸோ இப்போ கம்பெனியோட நேம் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஏஎஸ்ஜின்னு இருக்குது. ஸோ இட் வாஸ் மேனேஜ்மெண்ட் சைடு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே. ரிலேட்டிவ்ஸ் கூட அவரோட பாண்ட் எப்படி இருக்கும்? எல்லாரு கூடயுமே நார்மலாக சும்மா கேஷுவலாக ஜோவியலாக இருப்பாரா? அவங்களுமே இவங்களை எப்படி பார்க்குறாங்க குழந்தைய? எல்லார் கூடயுமே அவன் வந்து நார்மலாக தான் பேசுவான். தாத்தா பாட்டி எல்லா ரிலேட்டிவ்ஸ் கிட்டயுமே அவன் வந்து நல்லா பேசுவான். பெரியம்மா பெரியப்பா எல்லார்கிட்டயுமே ஃபோன் பண்ணி பேசுவான். அவனுக்கு வாசிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வாசிச்சு காமிப்பான். எல்லாமே அவன் வந்து பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி இவங்க அவங்க எல்லாம் கிடையாது, எல்லாருக்கிட்டையும் பேசுவான். ஹாய் சொல்லுவான், உங்க பேர் கேட்பான், உங்கள்கிட்ட கேட்டான் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நார்மலாக உங்கள்கிட்ட பேசுவான். நீங்க கார்ல வரீங்கன்னா எந்த கார்ல வந்தீங்க, இல்ல வண்டியில வந்தா என்ன வண்டியில. அது மேலேயே அவருக்கு இன்ட்ரெஸ்ட், கார் பத்தி தெரிஞ்சுக்கிறதுலயும். ஆமா, அவனுக்கு கார்ஸ் ரொம்ப பிடிக்கும். இப்பதான் நிறைய நவநீத் தான் சொன்னேன், அவனும் இன்னும் ஷேர் பண்ணிப்பாங்க என்ன கார் பார்த்தாங்க, பிராண்டு, மாடல், இதெல்லாம் ஷேர் பண்ணி பேசுவாங்க. விளையாட போறதுனா என்ன விளையாட்டு விரும்பி விளையாட? கீபோர்ட் தாண்டி எந்த இதுல இன்ட்ரெஸ்டா இருப்பாரு? கிரிக்கெட் விளையாடுவாங்க, அக்கா கூட சேர்ந்து விளையாடுவாரு. ஓகே. அப்படின்னா கீழே பார்க் இருக்கு, அபார்ட்மெண்ட்ல அங்க போயிட்டு அந்த ஸ்லைடர், மெரிகோ ரவுண்ட், இந்த மாதிரி சீசா இதெல்லாம் விளையாடுவோம். எவ்வளவுதான் எனர்ஜியா இருந்தாலும் இந்த விஷயத்த சொல்லி திட்டினா லோ ஆயிடுவாரு, இல்ல அழுதுட்டு உட்காந்துருவாரு, அந்த மாதிரி எதுவும் இருக்கா? கீபோர்ட் எடுத்துட்டு போறேன்னு சொன்னா கோவம் வரும். அவங்க சார் மட்டும் தானே இதை சொல்லுவாரு, எடுத்துட்டு போயிருவாரு. நீ பேர் சண்டை அழுதினா கீபோர்ட் கொடுத்துருவோன்னு சொன்னா, சோ அது மட்டும் தான் அவனுக்கு இது வந்து அது சொன்னீங்கன்னா he'll be obedient-ஆ இருப்பான். கீபோர்ட் மட்டும் தான் அவரோட வீக் பாயிண்ட், பிளஸ் பாயிண்ட் எல்லாமே. ஓகே ஓகே. அதிகமா எந்த இடத்துக்கு போறது விரும்புவாங்க? பார்க், கீழே இருக்கிற பார்க்கல பொதுவா வெளியில கூட்டு போறதுக்கு? இல்ல, மோஸ்ட்லி இந்த பார்க்கு தான் வந்து நாங்க இது பண்ணுவோம். ஸோ ஏன்னா ரொம்ப அவனை அடிக்ட் பண்ண வேண்டாம், ஒரு எண்ணா அவன் திரும்ப அடிக்ட் ஆயிடுவான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டே இருந்தா அடிக்ட் ஆயிடும். இல்ல, மோஸ்ட்லி நாங்க வெளியில ரொம்பலாம் அங்க இங்க அப்படிலாம் இது பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி இந்த பார்க்கு தான் மோஸ்ட்லி நான் கூட்டு போறது. ஓகே. நீங்க சமைச்சு கொடுக்கறதுல எந்த சாப்பாடு ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன்? நான் சமைக்கிறத விட அரவிந்த் சமைக்கிறது தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா சமையல் தான் பிடிக்கும். சரி, என்ன சாப்பாடு விரும்பி சாப்பிடுவாங்க? அவனுக்கு கர்ட் ரைஸ் தான், தயிர் சாதம். அவங்க அப்பா பண்ற வத்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். ட்ரம் ஸ்டிக் வத்த குழம்பு கேட்பான். ஓகே. எங்கேயாச்சும் ஹோட்டல்ஸ் போகலாம், அந்த மாதிரி வெளியே போய் சாப்பிட கூட்டு போங்கலாம் கேட்டிருக்காரா? அவன் அடிக்கடி கேட்பான். இப்போ வந்து கொஞ்சம் ஹோட்டல்ஸ் எல்லாத்துக்குமே இது பண்ணுவான். அவனுக்கு மோஸ்ட்லி கீதம், சங்கீதா அந்த ஹோட்டல்ஸ் தான். அதுவும் வெஜ் ஹோட்டலா தான் போறாங்க. அதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் சாப்பிடுவான் நான்வெஜ் எல்லாமே, பட் ஆனா கூட்டிட்டு போறது வெஜ். நான்வெஜ் வீட்ல அவனுக்கு செஞ்சு கொடுத்துருவோம். ஓகே ஓகே. வெளியில இருந்து இன்னும் பெருசா வாங்கி தரல. உனக்கு என்ன பிடிக்கும் சாப்பிடுறதுக்கு அவங்க கேக்குறாங்க? என்ன மாமா பிடிக்கும்? அப்புறம் நீ நைட் எதுவும் கேட்டியே? ட்ரம் ஸ்டிக் வத்த குழம்பு. சோ இதுதான் அவனோட ஃபேவரட், ட்ரம் ஸ்டிக் வத்த குழம்பு. நான் கூட ஒரு கீபோர்ட் நல்லா வாசிப்பாரு, சின்ன பிள்ளைங்க வாசிக்கும் அந்த லெவல்ல தான் இருக்கும்னு நினைச்சேன். பட் ரொம்பவே பெட்டரா வாசிக்கிறாரு. பூவே செம்பூவே எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ குழந்தைங்களோட ஹாப்பியாக தேங்க்ஸ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு புரிஞ்சிடும் என்ன பண்ணலாம் இது பண்ணலாம். எங்களுக்கு அட்வைஸ்லாம் கிடையாது. அவன் ரீசெண்டாக அவனோட இன்ஸ்டாகிராம் டெலிட் ஆகிடுச்சு டியூ டு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஏன்னா சின்ன குழந்தை இல்லையா. ஸோ அதனால இப்போ என்னன்னா நான் பேரண்ட் அக்கௌண்ட் மாதிரிலாம் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க, பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் டூ ஃபாலோ. அது வந்து Nathan_Aravind இருக்கும். ஓகே. சீக்கிரமே இந்த ட்ரைனிங்லாம் முடிச்சு அந்த பெரிய ஸ்டேஜ்ல பாக்குறதுக்கு நாங்க கண்டிப்பா நாங்களுமே அதுக்கு தான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு என்னன்னா நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு வந்தா எல்லாருமே பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கும். ஸோ இப்போ இருக்கிறத மாதிரி வந்தான்னா he will not sustain for long time. எங்களுக்கு அதுதான் ஒரு கவலை. நல்லா முடிச்சுட்டு he'll be ஒரு 10 வயசுல வரும்போது கொஞ்சம் எல்லாரும் பார்க்கும்போது everyone will be happy. சீக்கிரமே ஒரு சைல்டு மியூசிக் கம்போசரா அவர் வரணும்னு நாங்களுமே ஆசைப்படுறோம்.
ப்ரேயர் பண்றோம் அண்ட் நாங்க எப்பவுமே அவர் கூடவே இருக்கோம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ.